Example sum 1.14 show that the equation ஒரு மூணு equation கொடுத்துட்டு are inconsistent. Inconsistent என்ன அர்த்தம்? ஆன்சர் வராது, நோ சொல்யூஷன் அர்த்தம். இந்த இடத்துல ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ பார்ட்டி எப்படி வராது? கண்டிப்பா ஈக்குவல்ட்டா வரக்கூடாது. ஷோ தட் கொடுத்துருக்கலாம். சரி இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸா மாத்திக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணிக்கணும். பார்த்துட்டே வாங்கணுமா? 1 -4 7, அடுத்து 3 8 -2, அடுத்து 7 -8 26. ஏ மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து எக்ஸ் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா x y z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா 14 13 5. ஓகே தானப்பா? இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும்? இந்த மேட்ரிக்ஸ் பேரு a x ஈக்குவல் டு b ன்னு எழுதியாச்சு. அடுத்து எனக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் தேவை. அதுக்கு பேரு a, b ன்னு பேரு. சரியா? ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் a மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 1 -4 7 3 8 -2 7 -8 26, b ஓட ஆன்சர் 14 35. சரியா? choosing the leading diagonal, first row ல first element, second row ல second element, third row ல third element. சரியாப்பா? கரெக்ட்டா எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த 1 வச்சு இந்த ரெண்டு எலிமெண்ட் 0 ன்னு மாத்திடுவோமாப்பா? அப்ப இதுக்கான ஆபரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா row 2 gives row 2 row 1. அப்ப இங்க நமக்கு என்ன வந்துரும்? 3 வந்துரும். இங்க நமக்கு 1 வந்து நடுவுல மைனஸ் கமா. அடுத்து row 3 gives row 3, இங்க row 1. சரியா? சோ இங்க நமக்கு 7 வந்துரும். இங்க நமக்கு 1 வந்து நடுவுல மைனஸ். இதோட ஆபரேஷன் சொல்றியாப்பா? பாரு, row 2-வை 1 ஆல ப்ராடக்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கணுமா? சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 8 -2 இங்க 13. அடுத்து மல்டிபிள் சொல்றியா? எல்லா ஐடியும் 3 ஆல ப்ராடக்ட் பண்ணுங்கப்பா. 3 ஆல ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் என்னமா? 3, அடுத்து -12, அடுத்து 3 ஆல் ப்ராடக்ட் பண்ணா 21, இது 3 ஆல் ப்ராடக்ட் பண்ணா 14 into 3 52. so answer is 52. 42 ஆ 52 ஆ? பொறுமையா சொல்லு. மல்டிப்ளை பண்ணி சொல்லுடா. 14 into 3 42. சரியா? அடுத்த ஆன்சர் 42 தான். சரியா? இதோட ஆன்சர் 42. இப்போ சைனை மாத்திடுவோமா? பாரு, மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ வாட் இஸ் ஆன்சர்மா? 0. ரெண்டையும் கூட்டின ஆன்சர் 20. ரெண்டையும் கூட்டின ஆன்சர் -23. ரெண்டையும் கழிக்கணும். 42 13 கழிச்சா -29. இது நமக்கு செகண்ட் ரோ. இதே மாதிரி தேர்ட் ரோ அப்படி பண்ணுவோமா இல்லையா? ஸோ தேர்ட் ரோ அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கான்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7 -8 26 5. சரியா? ரோ 1 ஃபுல்லா 7 ஆல் ப்ராடக்ட் பண்ணுங்க. 7 ஆல் ப்ராடக்ட் பண்ணா வாட் இஸ் ஆன்சர்? 7. 7 4s are -28. 7 7s are 49. 7 into 14 answer 98. ஆன்சர் 98. சைனை மாத்திருப்பா. மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0. ரெண்டையும் கழிச்ச ஆன்சர் நமக்கு 20. ரெண்டையும் நம்ம கழிக்கணும். வாட் ஆன்சர்மா? -23. ரெண்டையும் கழிச்ச ஆன்சர் -93. சரியா? இப்போ என்ன பண்ண போறேன்? அடுத்து ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் உருவாக்க போறேன். சோ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ரோ 1 1 -4 7 14. ரோ 2 வந்து 0 20 -23 -29. ரோ 3 ஓட ஆன்சர் 0 +20 -23 -93. என்ன பண்ணியாச்சு? நமக்கு வந்து செகண்ட் சார்ஜ். அடுத்து choosing the leading diagonal, first row ல first element, second row ல second element, third row ல third element. அப்படினா அப்ப இதோட ஆபரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா row 3 gives row 3 row 2. ரெண்டுமே சேம் நம்பரை மாத்த வேண்டாம். நடுவுல மைனஸ் பண்ணாம சிம்பிளா சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? அப்ப ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா first row 1 -4 7 14, second row 0 20 -23 -29. third row பாத்தீங்கன்னா கழிக்க தான் செய்யணும். 0 0 0 -93. இது பிளஸ் ஆகும் அப்படினே 93 ல இருந்து 29 கழிச்சா -64. ஓகேவா? -64. choosing the leading diagonal, first row ல first element, second row ல second element, third row ல third element. இப்போ
லீடிங் diagonal key எலிமினேஷன் ஆயிட்டே இல்லையா? இது கண்டிப்பா என்ன ரோ எக்லான் ஃபார்ம். இந்த ஃபார்ம் தான் ரோ எக்லான் ஃபார்ம். ரோ எக்லான் ஃபார்ம் வந்து நம்ம என்ன சொல்லணும்? ரேங்க். இந்த இடத்துல ரேங்க் ஆஃப் A உடைய ஆன்சர் வாட் இஸ் ஆன்சர்மா? 2. வெரி குட். ரேங்க் ஆஃப் A, B வாட் இஸ் ஆன்சர்? 3. ரெண்டுமே சமமா இருக்குதா? அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் the system is inconsistent. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா இல்ல. ஆனா எழுதிக்கோ இந்த இடத்துல rank of A not equal to rank of A, B. The system is inconsistent. It has no solution. Hence true.